என் பொண்ணு யாருக்கு என்ன செஞ்சா அவ வாழ்க்கை இப்படியா ஆகணும் நினைச்சாலே எனக்கு தூக்கமெல்லாம் வரமாட்டேங்குது. பணக்கார வீட்டு மாப்பிள்ள நினைச்சு அவளை அங்க போய் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். இப்போ டிவோர்ஸ் வர வந்து நிக்கிறா. இனிமே அவ வாழ்க்கை என்ன ஆக போகுது? அவளுக்கு யாரு இனிமே வாழ்க்கை கொடுப்பா? ஒரு பொண்ணுதான் பார்த்து 4 மாசத்துக்கு மேல ஆகுது. அவ போனவதான். அவ இன்னும் என்ன ஆனா என்ன பண்ணான்னு கூட தெரிய மாட்டேங்குது. இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை இப்படியா ஆகணும் நினைச்சே பார்க்க முடியல. வெளியே மலர பொண்ணு கேட்கறவங்க எல்லாருமே உங்க மூத்த பொண்ணுக்கு டிவோர்ஸ் ஆயிட்டாம. ஏன் எதனால? உங்க குடும்பம் ரொம்ப பொய் சொல்லி குடும்பமாம அப்படி இப்படின்னுட்டு பேசுறாங்க. காதுல கூட வாங்க முடியல எந்த பேச்சையுமே. ஏன் தான் இப்படி பண்றாங்களோ தெரிய மாட்டேங்குது. அப்படி என் பொண்ணு பூமாரி என்ன தப்பு பண்ணா? எவனும் ஒருத்தவ படிச்சிருக்கான்ங்கிறது பொய் சொன்னதுக்காண்டி எல்லா தப்பையும் அவ தலைமையில ஏத்துக்கிட முடியுமா? அவ வாழ்க்கை இப்படி ஆகும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அவ இந்த வீட்டுல பட்ட கஷ்டத்துக்கு அந்த வீட்டுல போய் நல்லா வாழ போறான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒரு நிமிஷத்துல என் கனவெல்லாம் கலைஞ்சு என் பொண்ணு என் கூட இருக்கிற மாதிரி நிலைமை வந்துடுச்சே. பூமாரி மாதிரி ஒரு மனைவி கிடைக்கிறதுக்கு அவன் கொடுத்துல வச்சிருக்கணும். ஆனா இப்போ டிவோர்ஸ் அனுப்பி இவன் பொண்ணு உன் வீட்டுல இருக்கணும்ட்டு சொல்லிட்டான். இத காதுல கூட என்னால கேட்க முடியல. வெளியே போறவங்க வர்றவங்க எல்லாம் பூமாரிக்கு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. யாருக்கிட்டையும் என்னால பதில் கூட சொல்ல முடியல. ஏன் இப்படி எல்லாம் நடந்துச்சோ தெரியல. பூமாரி படிக்காதவதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா குணத்துல அவகிட்ட யாராச்சும் வர முடியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த உண்மை தெரிஞ்சு கல்யாணம் நின்று இருந்தா கூட பூமாரியை வேற யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணியாச்சும் கொடுத்துருப்பேன். ஆனா இப்போ எதுக்குமே வழி இல்லாம ஆயிடுச்சு. இப்ப நான் யாருக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைப்பேன்? இப்படியெல்லாம் ஆகும்ட்டு நான் நினைச்சே பார்க்கல. மலருக்கு இனிமே நான் எங்க போய் மாப்பிள்ளை தடுறது? வர்றவங்க எல்லாம் இப்படி சொல்லிட்டு போனா என் பொண்ணு என்ன அவ படிக்க தெரியாதவளா? அவ படிக்க தெரியாதுங்கிறதுக்காண்டி அவ ஸ்கூல் போறதை நிப்பாட்டினா. எல்லாம் எனக்காக தான் நிப்பாட்டினா. எல்லாம் இந்த பாவிக்காக தான் அவ ஸ்கூல் போறதையே நிப்பாட்டினா. அவ என்ன அழகா படிக்கிறவ அது எனக்கு மட்டும்தானே தெரியும். அவ படிப்பை சொல்லி ஒருத்தர் அவளை வேணான்னு சொல்லிட்டானே. அதை நினைச்சே என்னால பார்க்க முடியலையே. அவ மட்டும் படிச்சிருந்தானா இந்நேரம் ஒரு டாக்டராவோ கலெக்டராவோ வேற இன்ஜினியராவோ ஆயிருப்பா. ஆனா நான் என் சுயநலத்தினால அவளை படிக்க வைக்காம விட்டுட்டேன். எல்லாம் ஏமலதான் தப்பு. நான் எதுக்குதான் இருக்கணும் தெரியல. என் பொண்ணோட வாழ்க்கை இன்னைக்கு என்னாலே வம்பாயிடுச்சு. அவ படிக்கலங்கிறதுக்கு நான் தான் காரணம். அவளுக்கு படிப்பு வரதா செஞ்சது. என்னாலதான் அவ படிக்காம படிப்பை நிறுத்திட்டா. என்ன இது அம்மா இப்படி புலம்பிட்டு இருக்காங்க? அதுவும் இல்லாம என் படிப்பை பார்த்து புலம்பிட்டு இருக்காங்க. நான் படிக்காதது அம்மா மனசுல இவ்வளவு கஷ்டத்தை உண்டாயிருக்கா? நான் தான் காரணம் அவ படிக்காம போனதுக்கு. அவ வாழ்க்கை இப்படி ஆனதுக்கும் நான் தான் காரணம். அம்மா. பூமாரி என்னம்மா எதுக்கு இங்க வந்த? என்ன ஆச்சு? ஏன் இப்படி இங்க இருந்து புலம்பிட்டு இருக்கீங்க? கீழே வாங்க. இல்ல பூமாரி நீ கொஞ்ச நேரம் போ, நான் அப்புறமா வர்றேன். ஏன் என்னாச்சு? என்ன பிரச்சனை? இல்ல பூமாரி உன் படிப்பு வம்பானதுக்கும் நான் தான் காரணம். உன் கல்யாண வாழ்க்கை வம்பானதுக்கும் நான் தான் காரணம். நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் பேசாம இந்த வீட்டை விட்டு எங்கேயாச்சும் போயிடுறேன் பூமாரி. ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எந்த விஷயத்துக்கும் நீங்க காரணம்லாம் கிடையாது. அந்த லூஸ் அப்படி சொல்லிட்டு போனானா அதுக்கு நீங்களா காரணம்? இல்ல பூமாரி நீ படிக்கலங்கிறதுக்காண்டி தானே அந்த ஆளு உன்னை விட்டுட்டு போனா. நான் தானே உன் படிப்பு வராததுக்கு காரணம். எனக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி உன்னை வீட்டோட இருக்க வச்சுட்டேன். இல்லனா நீ மலர் மாதிரி நல்லா படிச்சிருப்பீல. இப்போ உனக்கு அமைஞ்ச வாழ்க்கை கூட ஒழுங்கா இருந்திருக்கும். அம்மா படிக்கணும்னு நினைச்சா நான் இப்ப கூட படிக்கலாம். எனக்கு அந்த சக்தியும் இருக்கு, திறமையும் இருக்கு. ஆனா எதுக்கு? நான் படிச்சு இனிமே என்ன பண்ண போறேன்? ஏன் பூமாரி என்ன நீ சொல்ற? இப்ப நீ படிக்கலாமோ? அது எப்படி? நீ 10ஆம் பிள்ளையில படிப்பு நிப்பாட்டின, வேற எப்படி இப்படி படிக்க முடியும்? அதெல்லாம் இப்போதைக்கு வழி இருக்கு. எல்லாமே 10th எக்ஸாம் எழுதுறதுக்கும் எல்லா வழியும் இருக்கு. நான் தான் எதுக்கு படிப்புன்னு சொல்லி இருக்கேன். அட என்ன பூமாரி சொல்ற? அப்ப நீ 10th எழுதி பாஸ் பண்ணு, அந்த ஆளு உன்னை திருப்பி ஏத்துக்கிடுவார்ல. அம்மா என்ன சொல்றீங்க நீங்க? இனிமே நான் படிக்க போனான்னு போவனே தவிர அவரு இனிமே என் வாழ்க்கையில கிடையாது. அப்படி ஒரு வெக்கங்கட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம். என்னடி சொல்ற பூமாரி? உன் வாழ்க்கை இப்படி ஆச்சுன்னா நாளைக்கு உன்னை யாரு கல்யாணம் பண்ணிப்பா? ஏமா கல்யாணம் ஆகாம யாரும் வாழ முடியாதா? வாயில் அடிப்பேன். அம்மா இனிமே என் வாழ்க்கையில கல்யாணம்ங்கிறதுக்கு இடம் கிடையாது. ஒரு கல்யாணத்தை பண்ணி நான் என் வாழ்க்கையில பட்டதெல்லாம் போதும். பூமாரி அப்படி சொல்லாதம்மா. நீ படிக்கிறதுக்கு ஏதோ வாய்ப்பு இருக்குன்னு சொல்றிய, அதுல போய் நீ படிய. உன் படிப்பு கெட்டதுக்கு நான் தானே காரணம். இப்ப நானே உன்னை சொல்றேன், நீ படி பூமாரி. எப்படியாச்சும் நீ படி, நல்ல நிலைமைக்கு வா. அம்மா எனக்கும் படிக்க போகணும்ட்டு ஆசைலாம் இருக்கதான் செய்யுது. முன்னாடியே நான் வீட்டுல இருக்கையில யோசிப்பேன்,
நம்ம ஏன் படிக்காம இருக்கோம்னுட்டு. ஆனா குடும்ப சூழ்நிலையினால இப்ப படிக்க போறதுக்கு மனசு வராம தான் இருந்தேன். இப்ப கூட என்கிட்ட மலர் கேட்டா நீ படிக்கிறியா பூமாரின்ட்டு. எனக்கு விருப்பம் இருக்கதான் செஞ்சுது. ஆனா நான் ஸ்கூல் போகையில என்ன பாதி பேர் என்ன சொல்லி சிரிப்பாங்கங்கிறது எனக்கு தெரியல. ஐயா இவ்வளோ பெரிய வயசாயிடுச்சு, 10th எக்ஸாம் எழுத வந்திருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நினைச்சுதான் மனசு வருத்தப்பட்டு படிக்கலாம் நான் போகலன்ட்டு மலர்கிட்ட சொல்லிட்டேன். பூமாரி அப்படியெல்லாம் பேசுவாங்களா? ஆமாம்மா, எல்லாரும் பேசதான் செய்வாங்க. ஆனா இப்போ முடிவு பண்ணிட்டேன், பேசுறவங்க பேசிட்டு போட்டோம், பேசுற வாய் 1000 பேசும். அதுக்காண்டி அதனால நம்ம எப்பவுமே உடஞ்சு போயிடக்கூடாது. பேசுறவங்களே நம்மளை பார்த்துட்டு இருந்தோம்னா அவங்க நம்ம பின்னாடியே தான் நின்றுட்டு இருப்பாங்க. நம்ம முன்னாடி போய்கிட்டே தான் இருக்கணும். அதனால மலர் சொன்ன ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. நான் படிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்னம்மா பண்றீங்க? என்ன சொல்றீங்க சொல்லுங்க. பூமாரி உன் இஷ்டமா, நீ என்னன்னாலும் பண்ணிக்கோ. எனக்கு அதுல எந்த இதுவுமே கிடையாது. உன் வாழ்க்கையை கெடுத்ததுல நான் தான் முதல் காரணம். என்னாலதான் நீ அந்த ஆளை கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சு. இனிமேலும் நான் உன் விருப்பப்படி விடலடா. நான் ஒரு தாயே கிடையாது உனக்கு. அம்மா இனிமே என்கிட்ட அப்படி பேசாதீங்க. நான் மலர்கிட்ட நாளைக்கே கேட்டு அந்த எக்ஸாம் எப்படி எழுதணும்ட்டு கேட்டு அந்த எக்ஸாம் நான் எப்படியாச்சும் எழுதி பாஸ் ஆயிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பா இருக்கு. அப்புறம் 12th எக்ஸாம் எழுதினா போதும். அதுக்கப்புறம் எப்படியாச்சும் ஏதாவது ஒரு காலேஜ்ல எனக்கு சீட் கண்டிப்பா கிடைச்சிடும். இந்த காலத்துலயும் படிக்கிறவங்க எல்லாம் இருக்கதானே செய்யறாங்க. 2 குழந்தை பெற்றுட்டு படிக்கிறவங்க கூட இருக்கதான் செய்யறாங்க. அதனால நான் படிக்க போறதுனால எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆமா பூமாரி, நீ படி. நீ படிச்சாதான் உனக்கு நல்ல மாப்பிள்ளை அமைவான். அடுத்த தடவை உன் கல்யாணம் நல்லபடியா இருக்கணும். அம்மா இனிமே என் வாழ்க்கையில இந்த கல்யாணம்ங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. தயவு செஞ்சு இனிமே என்கிட்ட இப்படி பேசாதீங்க சொல்லிட்டேன். ஏன்டி பூமாரி இப்படியெல்லாம் சொல்ற? ஒருத்தி தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு கண்ணிலே முழிக்காம போயிட்டா. நீயும் இப்படி சொன்னா நான் என்னடி பண்ணுவேன்? உன் மலரை யோசிச்சு பாருடி. உன்னை வச்சு அவளுக்கு மாப்பிள்ளை எதுவும் வர மாட்டேங்குது. அம்மா இப்படியெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா நான் வேற எங்கேயாச்சும் போயிடுவேன் சொல்லிட்டேன். ஐயோ பூமாரி அப்படியெல்லாம் எதுவும் சொல்லிடாத. எங்கேயும் போயிடாத பூமாரி. நீ இருக்க போய் தான் நானே இருக்கேன். அம்மா நான் எப்படியாவது படிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவேன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கல்யாணம் பண்ணி சாதிச்சவங்களை விட கல்யாணம் ஆகாத சாதிச்சவங்களும் நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க. நீங்க அதை நினைச்சு பாருங்க. வாழ்க்கையில கல்யாணம் கண்டிப்பா வேணும் பூமாரி. நீ அப்படி சொல்லாத. இல்லம்மா என் வாழ்க்கையில கல்யாணம் கிடையாது. இனிமே பூமாரி பூமாரி மட்டும்தான். அப்படி சொல்லாத பூமாரி. இனிமே இதை பத்தி பேசுறதுனா என்கிட்ட பேசாதீங்க. ஐயோ கடவுளை, ஏன் தான் அந்த வீட்டுல இப்படி எல்லாம் பிரச்சனை நடக்குதோ எனக்கு தெரியலையே. ஒரு பொண்ணு இப்படி போயிட்டா, இன்னொரு பொண்ணு இப்படி இருக்கா. ஒருத்திக்கு கல்யாணம் ஆகுமா என்னன்னே தெரியல. என்ன செய்ய போறேனே தெரியலனா. அம்மா சாப்பிடதான் கூப்பிட வந்தேன். வாங்க இங்க வந்து உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேண்டாம் பூமாரி, எனக்கு எதுக்கு சாப்பாடு? நீ போய் சாப்பிடு. இப்ப நீங்க வரலன்னா நான் கூட சாப்பிட மாட்டேன். அப்படி சொல்லாத பூமாரி, நீ போய் சாப்பிடு. எனக்கு பசி இல்ல. காலையிலே சாப்பிடலன்னு மலர் சொல்லிட்டு தான் போனா. பசி இல்லைன்ட்டு என்கிட்ட சொல்லி சமாளிக்க முடியாது. ஒழுங்கா வாங்க. நான் தான் படிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, உங்களுக்கு அப்புறம் என்ன கவலை? இல்ல பூமாரி, உண்மையிலே பசி இல்ல. நீ போ, நான் அப்புறமா வர்றேன். இப்ப நீங்க வராம நான் கீழே போற மாட்டேன். நீங்க வாங்க என் கூட. சரி பூமாரி, நான் வர்றேன்.